பிக் பாஸ் அப்படின்னாலே இந்த பிக் பாஸுக்குள்ள வர்றவங்க எல்லாருமே வெளியில ஒரு பிஆர் டீமை செட் பண்ணிட்டு வராங்க. பிஆர் டீம் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்குது, அதன் மூலமாக தான் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது, வெளியில் மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கேஷுவலான ஒரு விஷயமா மாறி போச்சு. இன்னும் சிலருக்கு வந்து தன்னுடைய ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் பிஆர் வச்சிருந்தா கூட அவங்க வந்து அதை ஏற்றுக்கிறது கிடையாது. எல்லாரும் தானே பிஆர் வச்சிருக்காங்க, அதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. பிடிக்காத ஒரு கண்டஸ்டன்ட் பிஆர் வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு ரூமரை கேள்விப்பட்டாலே ஆஹா பாரு அவன் பிஆரை செட் பண்ணிட்டு வந்திருக்கான், பிஆர் ஓட்டு வாங்கிட்டு இருக்கான், பிஆர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ யாரை அவங்க வந்து லைக் பண்ணுறாங்களோ அவனும் பிஆர் வச்சிருப்பான், யாரை அவங்களுக்கு பிடிக்கலையோ அவனும் பிஆர் வச்சிருக்கான்ற ஒரு பேச்சு கேள்விப்பட்டா அதை குறையா பேசுவாங்க. ஆனால் தன்னுடைய ஆள் வந்து பிஆர் வச்சிருக்கிறத பெருமையாக பேசுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் மத்தியில் இந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா மாறி போச்சு. இருந்தாலும் சில இடங்கள்ல அவங்க பண்ணக்கூடிய ஒரு தவறான கேன்வாஸ் வந்து இன்னொருத்தருடைய வாய்ப்பை கெடுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணவ் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வைல்ட் கார்டில் வராரு. வந்த ஒரு வாரம் ஒரு மயிலும் பிடுங்கலை. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவர் மேலே இருந்துச்சு. ஒரு வாரத்திலே அவர் வெளியில் போக வேண்டிய ஒரு பர்சனாக தான் இருக்கிறார். அதுக்கப்புறமா வரக்கூடிய வாரங்களில் ஒரு பிராங்க்னு ஒன்று பண்ணி அதில் அவரை போட்டு நடிக்க வச்சு, அது பிராங்க்னு தெரிஞ்ச பிறகும் கூட மக்கள் வந்து அவரை ஆதரிச்சாங்க. நமக்கு அப்பத்துல இருந்தே பயங்கரமான ஒரு டவுட் இருந்துச்சு, இது ஒரு பிராங்க், இந்த பிராங்குக்கு எதுக்குடா இந்த சப்போர்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளோட மனசுக்குள்ள இருந்துச்சு. பொதுவாக ராணவுக்கு பேச தெரியாது. அழகா கோர்வையா விஜய் சேதுபதியை நேற்று சொல்லியிருப்பாப்புல, அவர் தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை அவரால் எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி பேச தெரியாத ஒரு ஆள், ஒரு டாஸ்கினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை புரிஞ்சிக்க தெரியாத, அந்த டாஸ்கினுடைய நேச்சரை புரிஞ்சிக்க தெரியாத ஒரு பர்சன். மண்டையில் பேசிக்காக மூளையே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணு மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வாண்டடாக போயிட்டு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும், ஒரு மனநோய் அவருக்குள்ள இருக்கு. நான் கண்டென்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள சர்வை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநோய் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து எவன்டா சிக்குமா, நம்ம போய் எதனா ஒன்று சம்பந்தமே நம்ம ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு நபர் தான் ராணவ். ஆனால் அந்த ராணவுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஒரு சப்போர்ட், மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து அவருக்கு கிடைச்சிது. டாப் 2லயே போனாப்புல அன்அஃபிஷியல்ல. அந்த அளவுக்கு ராணுவுக்கு ஓட்டு போடுறதுக்கு எவன்டா வெளில இருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் ஒரு விஷயமா வந்துகிட்டே இருக்குதுங்க. முதல்ல ராணுவுக்கு கட்சி சார்ந்த நிறைய சப்போர்ட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. அதை நான் எப்போ பார்த்தேன், எனக்கு எப்போ அது உறுதியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் ஒரு குறிப்பிட்ட தேசிய கட்சியை சார்ந்த சில நபர்கள் ராணுவுக்கு ஆதரவாக போஸ்ட் போடுறது, அதுவும் அந்த கட்சி பெயரோடையே போடுறது எல்லாமே நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா சில இடங்களில் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, ராணுவின் தந்தை அந்த குறிப்பிட்ட தேசிய கட்சியில ஒரு உயரிய பொறுப்புல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதனால வெளியில இருந்து ஒரு கூட்டத்தினுடைய ஆதரவு அப்படிங்கிறது ராணுவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, ராணுவ வந்து இப்போதான் ஒரு படத்துல நடிச்சுட்டு வந்திருக்காரு. புரியுதுங்களா? ஒரு படத்தில் நடிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அந்த படம் வெற்றி பெறணும், அந்த படம் மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ராணுவுக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்குமே சொல்லிட்டு பிக் பாஸுக்கு அனுப்பியிருக்காங்க. ராணுவ பிக் பாஸுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர் நடித்த படக்குழுவினுடைய ஒரு தாக்கம் இருக்கு. இப்ப ராணுவ பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டு வெளியில போயிட்டார் அப்படின்னா ராணுவனா யாரு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். பிக் பாஸ்லுடைய கண்டஸ்டன் தானே, துருன்னு ஒரு பையன் வந்து லூஸ் தனமா பண்ணிட்டு இருப்பானே அவன் தானே அப்படின்ற ஒரு பின்பம் மக்களுக்கு இருக்கும். ஸோ அதனால படம் அதுக்கப்புறமா நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மக்களுடைய ஓரளவு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல தான் ராணுவ உள்ள அனுப்பியிருக்காங்க. பிளஸ் இன்னொன்று, வெளியில ராணுவுக்கு அவங்க சார்பாகவே பிஆர் டீம் அப்படிங்கிறது செட் பண்ணியிருக்காங்க. அவங்க சார்பாக மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்த கட்சியின் சார்பாகவும் இன்னும் சிலர் காசுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு பிக் பாஸ் ஷோவில் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிஆரே நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போடுறது, ப்ரொமோஷன் பண்ணுறது, இல்லை ஒரு 4-5 யூடியூபர்ஸ் கிட்ட காசு கொடுத்து அவங்களுக்கு ஆதரவாக பேச வைக்கிறது, மீம் பேஜஸ்க்கெலாம் காசு கொடுத்து அவங்களுக்கு ஆதரவாக மீம்ஸ் போட வைக்கிறது, ஸ்பேஸில் பேசுகிறவங்களுக்குலாம் காசு கொடுத்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து ஸ்பேஸ் போட்டு பேச வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். முதல் முறையாக ஒரு நபருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு இந்தியாவில் இருக்க பல்வேறு மாநிலங்களில் போஸ்டர் அடித்து, அதாவது A4 சைஸுக்கும் பெருசாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு போஸ்டர் அடித்து ஓட் ஃபார் ராணுவ அப்படின்ற ஒரு போஸ்டர்ஸை தெரு ஃபுல்லாக ஒட்டுறதை இன்னைக்கு தான் இந்த சீசனில் தான் நான் பார்க்குறேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். யாரோ எங்கேயோ போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஓட் ஃபார் ராணவ் அப்படின்னு சொல்லி. அப்படி ஓட் ஃபார் ராணவ்னு சொல்கிற அளவுக்கு ராணவ் என்ன கலட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணியை கூட கலட்டல. இது ஒரு பக்கம் இருக்க, என்னதான் ஒரு ஃபேனாக இருந்தாலும் இப்போ இவங்க ஒன்றும் அஜித்தோ விஜயோ ரஜினியோ இல்லை கமலோ சூர்யாவோ கிடையாது. சாதாரண பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். என்னதான் தீவிரமான ரசிகனாக இருந்தாலும் அவன் ஒரு 4 ட்விட்டை போடுவான், 4 போஸ்ட்டை போடுவான், ட்விட்டர்லையோ இல்லை இன்ஸ்டாலையோ 4 போஸ்ட்டை போடுவான். ஆதரவாக அவன் யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் அதில் பேசுவான். இவ்வளவுதான் ஒரு ரசிகன் பண்ணுவான். அதை தாண்டி போஸ்டர் ஓட்டுற அளவுக்கு ஒரு ரசிகன் போவானா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அது யார் பண்ணுவா? அப்சல்யூட்லி பிஆர் டீம் தான் பண்ணும். ஸோ இங்கே இவங்களுக்கு பிஆர் இருக்கு, அவங்களுக்கு பிஆர் இருக்கு. உதாரணத்துக்கு ஜாக்லின் வந்து மிகப்பெரிய பிஆர் டீமை வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனால் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து ஜாக்லினுடைய பிஆர் டீம் எக்ஸ்போஸ் ஆச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அருண் பிஆர் டீம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, முத்துக்குமரனுக்கு பிஆர் டீம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. முத்துக்குமரனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னா, இவர் இந்த மண்ணின் மைந்தன். சீசன் 2ல் ரித்விகா இவங்க தான் இருக்கிற ஒரே தமிழ் பொண்ணு, அதனால ஒரு தமிழ் பொண்ணுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி இப்போ முத்துக்குமரனுக்கு கையாளப்படுகிறது. முத்துக்குமரன் மண்ணின் மைந்தன், அவருக்கு தான் நம்ம ஓட் பண்ணணும், ஒரு தமிழனுக்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்கிறாங்க. அது வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு பிஆர் டீம் ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய யூடியூப் சேனல் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி சஃபியா இருக்கட்டும், ராகேஷ் ஜெனியா இருக்கட்டும், எம்டி ஆண்டு, இப்படி பல பேர் வந்து முத்துக்குமரனுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஆளுக்கு இப்படி பல பேர் முத்துக்குமரனுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வெளியில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இது இருக்க, ராணவுக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அங்கங்கே போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. இவர் வந்து பேன் இண்டியா பிக் பாஸ் ஸ்டாரா? என்னங்கடா இது, இப்படி இல்லாமடா உருட்டுவீங்க, என்னடா பண்ணிட்டான் அப்படி? இந்த பில்டப் வந்து முத்துக்குமரனுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, மனசை தேத்திக்கலாம். ஏன்னா முத்து வந்து கண்டினியூஸாக ஒரு விஷயத்த பண்ணுறாப்புல, ஓட்டிங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காப்புல. இல்லை ஜாக்லினுக்கு பண்ணுறாங்களோ, சௌந்தர்யா வந்து கிரிஞ்சு பண்ணுறாங்க, அது இது அழகாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? சௌந்தர்யாக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் நடந்துச்சுன்னா சம்பந்தமே இல்லாமல் ராணவுக்கு ஓட் ஃபார் ராணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்னமோ ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு அவனுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து ஒரு பிஆர் டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பட்டமாக மாட்டியிருக்காங்க. ஏன்னா பில்டப் கொடுக்கலாம், கொஞ்சமாக காமன் சென்ஸோட கொடுக்கணும்ல. இப்படியா? நான் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வரும். நான்லாம் விழுந்து சிரித்தேன். அவனுக்கு பேசவே தெரில, உள்ள கேம் ஆடவும் தெரில, கேமை கொலாப்ஸ் பண்ணுறான், ஒன்றுமே தெரில. நீங்கள் ஜாக்லின் கிட்ட போய் பேசும்போது கூட எப்படி இவங்க பேசுகிறாங்கன்னா, ராணுவுடைய பிஆர் டீம் வந்து எப்படி வந்து பேசுகிறாங்கன்னா, அடி வாங்குறது என்னமோ இவன் தான், ஆனால் இவனமோ அடிக்கிற மாதிரியே பேசுவானுங்க. ராணுவ வந்து செஞ்சு விட்டாப்புல, ராணுவ அப்படி பண்ணிட்டாப்புல, ராணுவ இப்படி பண்ணிட்டாப்புல. நாமினேஷன் ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கான ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும் பொழுது சௌந்தர்யா ராணுவ பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராணுவ அங்கே உட்காந்து மோக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கான், கலாச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் சௌந்தர்யா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. திருப்பி ஒரு மாதிரி நெக்கலாக தான் பேசுவான். இதை வெளியில் எப்படி திரும்ப இவங்க பிஆர் டீம் வந்து ஓட்டினாங்க? சௌந்தர்யாவுக்கு நெத்தேடி கொடுத்த ராணுவ. எனக்கு புரியலடா டே, என்னடா அது? சரி, இது கூட விட்டுறலாம். ஜாக்லின் ஒரே கேள்வி, வர்ஷினி நீ அவ்வளோ கேவலமாக ஒரு வார்த்தை சொல்லி பேசுனீங்க, அது நான் சொல்லி தான் நீ பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது திணறிட்டான். ஓ, நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடந்ததை இப்போ கொண்டு வரீங்களா? இது தப்பாக இருக்குங்க, இது தப்பாக இருக்குது, ஐயோ இது ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குது. உடனே ராயன் கேட்குறா, ஏன்டா பயப்படுற, பதில் சொல்கிறா, ஏன்டா ஓடுற, நின்று பதில் சொல்கிறான்னு கேட்கும்போது உடனே பப்பட்னு அப்படியே மாற்றி மழுப்பி பதறாப்புல அவன் சாரி கேட்டாங்க. ஜாக்லின்கிட்ட சாரி கேட்டான். ஆனால் வெளியில் பிஆர் டீம் வந்து என்ன தெரியுமா பேசினாங்க? ஜாக்லினை பந்தாடிய ராணவ், ராயனுக்கு செருப்படி கொடுத்த ராணவ். டேய் தற்குறி நாய்களா, அவன் சாரி கேட்டான்டா, என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டான்டா. சாரி கேட்டவன் எப்படா செருப்படி கொடுப்பான்? இது பார்க்கும்போதுல நமக்கு சிரிப்பு தான். நீங்கள் பிஆர் பண்ணுங்கடா, பிரச்சனை இல்லை, லாஜிக்காக பண்ணுங்க, சிரிப்பு வர மாதிரி ஏண்டா பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. போஸ்டர் அடித்து ஒட்டுறதுலாம் வந்து டூ மச்சு. விளையாண்ட கண்டஸ்டன்ஸ் கூட இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை. உதாரணத்துக்கு சீசன் 6ல் அசீம் வர்சஸ் விக்ரம்னு பயங்கரமான ஒரு போட்டி போச்சு. அப்போ கூட இந்த மாதிரிலாம் நடக்கலை, போஸ்டர் அடித்து ஓட்டுறதுலாம். இவன் யார் இவனுக்கு போஸ்டர் அடித்து ஓட் போடுறானு அது வேற வீடியோவில் வேற கேட்குறாங்க. வெரைட்டியாக மக்களை நிற்க வச்சு ஓட் போடுறானோ, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ராணுவ ஓட் போடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களாம் பிக் பாஸ் பாப்பானா கூட தெரியாது, எல்லாம் பணம் விளையாடுது, வேற ஒன்றும் இல்லை. இதான் பிஆர்.
இதை வந்து நம்ம கவனிக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்கல, ஆனால் அவங்க ஓட்டிங்கில் அதிகமாக இருக்காங்க, உடனே அவங்க பிஆர் வச்சுருக்காங்க, முடிஞ்சால் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ எக்ஸ்போஸ் ஆகுதுல்ல, அது மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். நாங்களாம் பண்ணுறோம்ல, அப்படி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வாயிலே பேசிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுங்க? ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு செம்ம நகைச்சுவையாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.